இப்போது வயிற்று புண்ணு, அல்சரு, வயிற்று புண்ணு, ஜீரணம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் சரி செய்கிறது கூடியது பொடி இது. நம்ம வரமல்லி, மல்லி, மிளகாத்தூள் அரைக்கிற வரமல்லி எடுத்து வச்சுருக்கோம். 100 வரமல்லி, 4 காஞ்ச மிளகா, சின்ன சின்ன பல்ல ஒரு 5-6 பூண்டு, மிளகு, சீரகம், கருவேப்பில்லை, பெருங்காயம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நெய் ஊற்றிட்டு நம்ம வறுத்தரலாம் எல்லாத்தையும். நெய் ஊற்றிட்டோம், 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ காஞ்ச மிளகா நம்ம எடுத்து அதில் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டுட்டு வெடிக்கும், நல்லா சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது மல்லி போட்டுக்கலாம். 100 போட்டிருக்கேன் நான். இது மதியம் லஞ்சுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூனோ இல்லை 1.5 ஸ்பூனோ போட்டு நம்ம சாப்பிட்லாம். இதை வறுத்தரலாம், மல்லி வறுத்தரலாம் நல்லா. ரொம்ப ஒரு திட்டமாக வறுக்கணும், காஞ்சிட்டா நல்லா இருக்காது. இப்போது நம்ம வயிற்று புண்ணு, அல்சரு எல்லாம் உடம்புக்கு நல்லது, ரொம்ப நல்லது. இந்த பொடி போட்டு சாப்பிட்டோம்னா பசி நிறையா எடுக்கும். பசி இல்லாமல் இருந்தால் பசி எடுக்கும். குழந்தைங்களுக்கும் போடலாம், நம்மளும் பெரியவங்களும் சாப்பிட்லாம், நம்மளும் சாப்பிட்லாம். இப்போ மல்லி மிளகாய் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டோம், நெய்லேயே வறுத்துட்டோம். இங்கே பாருங்கள், மிளகு, சீரகம் எல்லாத்தையும், பூண்டு மட்டும் நம்ம வச்சுருந்தது கடைசியில் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டோம். பூண்டும் பெருங்காயத்தூளும் நம்ம கடைசியில் போட்டு அடிச்சுட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு இதை சாதத்தில் லஞ்சுக்கு போட்டு நம்ம நெய் போட்டு இல்லை நல்லெண்ணெய் போட்டு நம்ம சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு சாதம் சூடாக போட்டுட்டு இந்த பொடியை போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன குழம்போ எது போடணும்னு சாப்பிட்லாம். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, பித்தம் எதுவுமே இருக்காது. சூப்பரான டிப்ஸ் இது. வீடியோ பாருங்கள், என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மல்லிப்பொடி நம்ம மிளகு, சீரகம், மல்லி 100, மிளகு, சீரகம் தேவைக்கேற்ப எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வறுத்து எண்ணெய் விட்டு வறுத்துட்டோம். இப்போது மிக்சியில் அரைச்சிட்டோம். லாஸ்ட்டாக பூண்டு, பெருங்காயத்தூள் 2 போட்டு அரைச்சி வச்சுட்டோம். இப்போ இதை சாப்பாட்டுக்கு நமக்கு உடம்பு ஜுரமாயோ நல்லா வாய் ஒரு மாதிரியாக இருந்தாலும் சரி, இல்லை பசி இல்லாமல் இருந்தாலும், வயிறு புண்ணு எதுவாக இருந்தாலும் இதில் ஒரு 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போட்டு நெய் போட்டு இல்லை நல்லெண்ணெய் போட்டு சூடாக சாதம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது எப்பயுமே யூஸ் பண்ணலாம், ஸ்டோர் பண்ணி இதை வச்சுக்கலாம். வாரம் ஒரு தடவை அரைச்சிக்கலாம். இதுமாரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.